காலையில் நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்லேருந்து அப்புறமா சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கெட்ட உணவுனா என்ன அப்படின்ற லிஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கா? கெட்ட உணவுனால் வரக்கூடிய ஹெல்த் இம்ப்ளிகேஷன், நோய்கள் என்னென்ன அப்படின்றத முழுசாக பார்க்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த Medi-K சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. நம்மளுடைய ஒரே குறிக்கோள் ஹெல்த் இஸ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் ஹெல்த். இருந்தாலும் அதுவும் கரெக்டு தான், அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் இஸ் ஹெல்த், அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். நம்ம ஒன்றா கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃப்ரெண்டை நான் கேட்டுட்டு இருந்தேன், டேய் காலையில் எழுந்திரிச்சு என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு. அவன் சொன்னான், நீ என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் உடனே காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிப்பேன்டா அப்படின்ட்டு கேஷுவலாக சொன்னேன். அவன் சொல்கிறான், நான் காஃபி குடிச்சிட்டு தான் ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்றான். ஏன்டா அப்படின்னு கேட்டால், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்டா அப்படின்றான். இதுக்கு என்னடா சம்மந்தம்? ஆமாண்டா, கம்ப்யூட்டரில் காப்பிக்கு அப்புறம் தான்டா பேஸ்ட்டு அப்படின்றான். என்னடா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் எத்தனை இன்ஜூரியஸ் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக எழுந்திரிச்சு டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், காலையில் நைட்டு அப்படின்ட்டு சொல்லி யூஸ் பண்ணி தள்ளிட்டு போட்டுட்டு இருக்கோம். இவன் நம்ம குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ண கொடுக்குறோம். அதில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு தடவையாச்சும் நீங்கள் லேபிளில் பின்னாடி திருப்பி பார்த்துருக்கீங்களா? ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம். டூத்பேஸ்ட்டுகளில் முக்கியமாக இந்த கால்சியம் கார்பனேட்டு, சிலிக்கா அப்படின்ற சில கெமிக்கல்ஸ் இருக்குது. அது மெயினாக சுத்தம் பண்ணுறதுக்காக, பற்களை இந்த ஒயிட்டிஸ் கலர் வர்றதுக்காக நாம் அதை யூஸ் பண்ணுறோம். அப்புறமா ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளூரைடு லெஸ் தென் 6 years ஆஃப் சில்ட்ரன் அவங்க கையில் கிடைக்கக்கூடாது பேஸ்ட்டு. அந்த ஃப்ளூரைடு உள்ள பேஸ்ட் குழந்தைங்க கையில் கிடைக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்கள் அதை உட்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஃப்ளூரைடு ஒரு லிமிட்டட் டோசேஜில் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஃப்ளூரோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்கள்ட்டேருந்து டூத்பேஸ்ட்டை கொடுத்துடாதீங்க. பேஸ்ட் பண்ணுறப்பையும் சூப்பர்வைஸ் பண்ணி நம்ம பண்ணணும். சோடியம் லாரைல் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பற்களில் ஓட்டை வராமல் இருக்கிறது, கேவிட்டி வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வாய்ப்புண் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய்ப்புண் அடிக்கடி வர்றவங்க, இல்லை வாயில் வெடிப்பு உள்ளவங்க இந்த சோடியம் லாரைல் சல்ஃபேட் இல்லாத டூத்பேஸ்ட்டாக பார்த்து வாங்குறது நல்லது. அப்புறம் முக்கியமாக ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கல் ட்ரைக்ளோசன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இந்த பிரபலமான ஒரு டூத்பேஸ்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது ஈவன் கேன்சர் கூட காஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு சில முடிவுகள் சொல்லுது. தைராய்டு இஷ்யூஸ் காஸ் பண்ணும், எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் அப்படின்னு ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் ட்ரைக்ளோசன் பேன் பண்ணியாச்சு. இப்போவும் எதுக்கும் ஒரு தடவை டூத்பேஸ்ட்டை பின்னாடி பார்த்துக்கோங்க, ட்ரைக்ளோசன் அப்படின்ற கெமிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அது கெட்ட உணவு அப்படின்னா என்ன, கெட்ட உணவுனா எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறப்ப எனக்கு வடிவேலு ஜோக் தான் ஞாபகம் வரும். நீ பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற பெரும்பாலும் உணவுகள் கெட்ட உணவாகவே இருக்குது. அது ஒரு துரதிருஷ்டவசமானது. ஏன் அப்படின்னா, இந்த வியாபார உலகத்தில் உணவுகளை எப்போ வியாபாரமாக அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு அது ஆரம்பித்தோ அப்போ தான் இந்த வினையை ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இந்த உணவில் இந்த பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ், இந்த சுகரி ட்ரிங்க்ஸ், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய சில ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் கலந்த ட்ரிங்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் கலந்த ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே மனுஷனை ஒரு அடிக்ஷன், ஒரு போதையை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த சுகர் அப்படின்றதே ஒரு பெரிய போதை. இந்த சுகர், சர்க்கரை அப்படின்றது ஒரு பெரிய போதை. சர்க்கரை போதைன்னு ஒரு தனியாக பிளாகே நான் எழுதியிருக்கேன், அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. இது என்னென்னா, சர்க்கரை சாப்பிட்றப்ப உங்களுக்கு மூளையில் டோப்பமின் அப்படின்ற ஒரு கெமிக்கலாக சுரந்து அது ரிவார்டிங் சிஸ்டம் மூலமாக அது போதையாக மாறுது. திரும்ப திரும்ப சர்க்கரையை உங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது தூண்டுது. அதனால் சர்க்கரை மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்குது அப்படின்றது நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் ஷோ பண்ணுது. இருந்தாலும் அதெல்லாம் தடை பண்ணாமல்
தடையை விடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவாக எல்லா மக்களையும் அது வந்து பாசிட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா, ஒரு தடவை வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 10,000 தடவை அந்த ஃபுட்டு விளம்பரத்தை பார்க்கும் ஒரு சில வருடங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய அப்படின்னா அடல்ட்ஸுக்கு எப்படி? ஸோ ஈவன் அடல்ட்ஸ் வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு விளம்பரத்தை திரும்ப திரும்ப பார்த்தா அதை வாங்கக்கூடிய ஒரு டெண்டன்சி உருவாகும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்ற மாதிரி. எந்த விதமான பேக்கடு ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்கடு ஃபுட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி லேபிளில் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, லேபிளில் இருக்கிறது தான் உள்ளே இருக்கும் அப்படின்றதும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. என்ன தான் வந்து FDA அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபுட் கண்ட்ரோலிங் சிஸ்டம் இருந்தாலும் இந்த வியாபார நோக்கத்துக்காக அவங்க வந்து ரிசர்ச் வந்து பண்ணி இது பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தில் கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெயிட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை நோய் வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. முன்னாடி ஒரு வீடியோவில் சில வருடங்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ஒன்று சொல்லியிருப்பார். ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருப்பார். ஒயிட் ரைஸு, ஒயிட் சுகரு, ஒயிட் சால்ட்டு 3தையும் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருப்பார். அது உண்மையிலேயே உண்மைதாங்க. ஏன்னா சால்ட் வந்து தேவையான அளவு தான் சாப்பிடணும். சால்ட்டும் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதுவும் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து. மெயினாக பிபி அதிகமாக வாய்ப்பு இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் செயலிழக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய இது வர வாய்ப்பு இருக்குது சால்ட்டுனால். அப்புறம் சுகர் ஏற்கனவே சொல்லியாச்சு, அது ஒரு அடிக்ஷன் தான். இந்த ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை, கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ். ஏன்னா எக்ஸஸ் ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம உடலில் வந்து ஃபேட்டாக மாறி அப்புறம் பலதரப்பட்ட பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. கெட்ட உணவுடைய லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த விதமான இயற்கைக்கு மாறான உணவும் கெட்ட உணவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மனுஷன் வந்து இயற்கையான ஒரு உயிர் தான். நம்ம ஈவன் நம்ம டெஸ்ட் டியூப் பேபியாகவே இருந்தாலும் 99% இயற்கை தான். ஒரே ஒரு % தான் டியூப்பில் நடக்குது. ஸோ இயற்கையான ஒரு மனுஷனுக்கு வந்து இயற்கையான உணவு தான் கரெக்டான சரியான உணவாக இருக்க முடியும். ஆனால் செயற்கையான உணவுகளையும் நாம் எடுத்துக்க வேண்டிய நிலைமை வருது. ஏன் அப்படின்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சீப்பாகவும் ஈஸிலி அவைலபிளாகவும் கிடைக்கிறது அதுதான். நான் கூட இந்த பலசர கடையில் இந்த ஷாப்பிங் மால்லாம் போய் பார்த்தோம்னா, எந்த ஃபுட் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பேக்கடு அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. சீப்பாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் சீப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோ ஆப்பிள் வந்து 180 ரூபா அப்படின்னு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 கிலோ சர்க்கரையோட விலை அப்படின்றது பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ சர்க்கரையை வாங்க தான் நான் போகணுமே தவிர ஆப்பிளை வாங்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா ஆப்பிள் வந்து அடிக்ஷன் காசு பண்ண போகிறதில்ல, ஆனால் சர்க்கரை வந்து அடிக்ஷன் காசு பண்ணோம். இந்த சர்க்கரை அடிக்ஷன் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை நான் படித்த பிறகு டிவி போட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். பார்த்தவொடனே பாட்டு வருது, சர்க்கரை நிலவே பெண் நிலவே அப்படின்ட்டு. ஏண்டா, அதுக்குத்தான் வெண்ணிலவு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, பௌர்ணமி நிலவு அப்படின்னு ஒரு பேர். சர்க்கரையில் தான் குத்துன்னு குத்துவியாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சேனலை மாற்றினா, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு வருது. அட போங்கடா அப்படின்ட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு மூட் அவுட் ஆகி அங்கே அந்த பக்கம் போயிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி சுகர் வந்து ஒரு போதையாகவே இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்றத செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இயற்கைக்கு மாறாக உள்ள எல்லா உணவுகளும் கெட்ட உணவு தான். எந்த அளவுக்கு இயற்கையிலேருந்து அது விலகி போகுதோ, எந்த அளவுக்கு அதிகமாக ப்ராசஸ் பண்ணப்படுதோ அந்த அளவுக்கு அது கெட்டது. ஏன்னா நம்ம உடலுடைய டைஜஷன், நம்மளுடைய உடலுடைய அப்சார்ப்ஷன், நாம் எந்த மெக்கானிசத்தில் ஒர்க் ஆகுறோம்னா இயற்கை உணவுக்கு அக்கார்டிங் டு அந்த மெக்கானிசம்ல தான் நம்ம பாடி ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மெக்கானிசமில் ஒர்க் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம ஃபீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெல்த்தி லைஃப் கிடைக்கும். ஆரோக்கியம் பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெடிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.